அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை, புரட்டாசி மாதத்தோட பௌர்ணமி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்கள் கையில் எழுதினாலே போதும். நம்பவே முடியாத அளவுக்கு உங்கள் வீட்டில் பணம் சேர ஆரம்பிக்கும். உடனடியாக நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். அடுத்ததா புரட்டாசி மாசத்தோட பௌர்ணமி இன்னைக்கு நமக்கு இருக்கு. பௌர்ணமி நாளே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள். அதாவது சாதாரணமாக ஒரு நாளில் நம்ம பரிகாரங்களை செய்யும் போது அது நம்மள நிறைய பேருக்கு பலனை கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் நாம் எளிமையான பரிகாரத்தை செஞ்சால் கூட நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலேயும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த பௌர்ணமி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி நம்ம சேனலில் 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல் வீடியோவில் கைப்பிடி அளவுக்கு அரிசியையும் 2 ரூபாயையும் வச்சு செய்ய வேண்டிய பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முதல் வீடியோவில் இந்த பிரபஞ்சத்தோட இந்த நாளுக்கான மெசேஜையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது டாரோ கார்டு மூலமாக இன்றைய நாளுக்கான பலனை முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 2வது வீடியோவில் இன்னைக்கு சோமவார பௌர்ணமியில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம், ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம். இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத அற்புதமான பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மற்ற வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா இப்படி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு பரிகாரத்தை செய்யும் போது அது நம்ம ஆழ் மனசில் பதியும். ஆழ் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்கிறவங்க நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் கையில் எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும். ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. ஏன்னா இந்த நீல நிறம் சந்திர பகவானுக்கு உகந்தது. பௌர்ணமி நாளில் நீல நிறத்தை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் எல்லாருக்குமே கிடைக்கும். சரி, இப்போது நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பொதுவாக நாம் பரிகாரங்களை செய்யும் போது நம்ம மனசில்
கவலை, கஷ்டம், குழப்பம், சந்தேகம் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்ததுன்னா இது பரிகாரத்துக்கான பலனை நமக்கு கொடுக்காது. ஏன்னா இந்த சமயத்தில் நம்ம உடம்புல கார்டிசோல்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும். இது நமக்கு பரிகாரத்துக்கான பலனை கொடுக்காது. இந்த மாதிரி மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடும்போது இந்த கார்டிசோல் ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்கிறது நிற்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஒவ்வொரு பரிகாரத்துலையும் இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கடன் தீரணும், வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா உங்கள் இடது கையில் இப்போ நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இடது கையில் சந்திரமேடு, அதாவது சுண்டு விரலுக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய பகுதி சந்திரமேடு. அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அந்த சந்திரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் ஸ்பைரல் சிம்பலை வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்பைரல் சிம்பல் நம்ம மனோபலத்தை அதிகரிக்கும். சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்களில் இந்த ஸ்பைரல் சிம்பலை பயன்படுத்தும் போது 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் சொல்லியிருக்கக்கூடிய டேரோ கார்டு மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு, அதுலேயும் குறிப்பாக என்னோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகக்கூடியவங்களுக்கு மனநிலை இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது எமோஷன்ஸ் அதிக அளவில் இருக்கும்னு சொல்லி காலையில் போட்டிருந்த வீடியோவில் நான் மெசேஜ் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த ஸ்பைரல் சிம்பலை இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் கையில் வரையும் போது இது நம்ம மனசை சமநிலைப்படுத்தும், நம்ம இமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் அற்புதமான பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜுக்கான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த மாதிரி ஸ்பைரல் சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா மணிக்கட்டு பகுதியில் ரிஸ்ட்டில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி 1176ங்கிற பெருமாளுக்குரிய நம்பரை எழுதிக்கோங்க. இந்த நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இது புரட்டாசி மாதத்தோட பௌர்ணமி. இப்படி பெருமாளுடைய ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி திரும்பியும் ஒரு முறை மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்குறதுக்கு பாருங்கள். இந்த ஏஞ்சல் நம்பரும் ஸ்பைரல் சிம்பலும் உங்கள் ஆழ் மனசில் நிச்சயமாக வேலை செய்யும். அற்புதமான பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உடனடியாகவே ஒரு மன நிம்மதியை, மன அமைதியை உங்களால் உணர முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.